வணக்கம். இன்று காலத்தின் கணக்கை பார்ப்போம். காலத்தின் கணக்கில் நினைவுகள் மட்டுமல்ல, நாம் செய்த விளைவுகளும் சேர்ந்து காலக்கணக்கில் கரைகின்றன. காலத்தின் கையில் கைக்குழந்தை என்றும் கைத்தடி தாங்கிய கிழவன் என்றும் பார்ப்பதில்லை. காலம் தன் கணக்கை ஒவ்வொருவருக்கும் துல்லியமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறது. காலம் யாரை சந்திக்க வேண்டும், யாரிடம் அனுபவத்தை பெற வேண்டும் என்று அதுவே தீர்மானிக்கின்றது. நாம் செய்த விளைவுகளின் விதையே அது. நாம் செய்வதையெல்லாம் சரியென்று நாம் தீர்மானித்தால் அது மாயை. அதனால் எதிரில் இருப்பவர்கள் அனுபவிக்கும் நல்லது தீயது எல்லாம் அந்த காலம்தான் தீர்மானம் செய்கின்றது. யாரிடமும் பாரபட்சம் இல்லாமல் இருப்போம். காலம் நமக்கு பாரபட்சம் பார்க்காது. நன்றி, வணக்கம்.